ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காந்தாரா பாகம் 1 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. படமும் பார்த்தாச்சு. இந்த வீடியோல வந்து அதோடைய கதை என்ன? ஐ மீன் ஸ்பாய்லர்லாம் எதுவும் கிடையாது. கவலைப்பட வேணாம். பட் அதோட கதை என்ன? அதில எனக்கு என்ன புடிச்சிருந்தது? என்ன எனக்கு புடிக்கல? அப்படிங்கிறது ரொம்ப ஹானஸ்ட்டா நான் சொல்றேன். கவலைப்பட வேணாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டுமே தவிர, இது நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ற ஒரு ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு மாறுபட்டுச்சு அப்படின்னா, அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு மலைவாழ் பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊர் பேரு காந்தாரா. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மக்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கான பேராசை கொண்ட ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வளங்களை நம்ம எடுத்துக்கணும். அங்க நம்ம போய் பார்க்கணும். அங்க என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அங்க தான் இங்க படத்துடைய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க அந்த எல்லைய மீறி போகும்போது அந்த காந்தாரா மக்களும் ஒரு முடிவு பண்றாங்க. அவங்க வராங்கல்ல, அப்ப நம்மளும் அவங்க எல்லை தாண்டி நம்ம அங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்துங்கிறது தான் மொத்த கதையே. இதுக்கு மேல இந்த படத்துடைய கதைய நம்மளால சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா, ட்ரெய்லர்லயே உங்களுக்கு கதைய ஃபுல்லாவே சொல்லிட்டாங்க. அத தாண்டி நடக்கக்கூடிய சில சர்ப்ரைசஸ்லாம் தான் இந்த படத்துல இருக்கு. ஸோ எனக்கு என்ன இந்த படத்துல ஃபர்ஸ்ட்டு புடிச்சதுங்கிறத முதல்ல தெளிவா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் இதோட நெகட்டிவான விஷயங்களையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இதுல எனக்கு முதல்ல ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா சூப்பராவே வந்து இந்த படத்த ஷூட் பண்ண விதம் இருக்கு இல்லையா? இந்த வேர்ல்ட் பில்டிங் இந்த காந்தாரா சாப்டர் 1 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த படம் ஓடுது. நீங்க உங்கனால வந்து இந்த படத்த வந்து எந்த இடத்துலயும் சோர்வடைய முடியாம பார்க்கணும் அப்டின்னா, அதுக்கு முக்கிய காரணமே இதோட சினிமாட்டோகிராஃபி தான். அத அவ்ளோ அழகா வந்து பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அ ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன் இதே வீடியோல. என்ன அப்டின்னா, கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பயங்கர பேஷ் பண்ணப்பட்டுச்சு அந்த படம். ஆனா அந்த படத்துல எனக்கு லொகேஷனும், சினிமாட்டோகிராஃபியும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி தான் இந்த படமும் வந்து எனக்கு அதுக்கு ஈக்குவலாவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராவே இதுல ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய வேர்ல்ட் பில்டிங் ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கு பில்ட் பண்ண உதவுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டைரக்டர்ஸ வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா எது செட்டு, இதெல்லாம் எப்படி அங்க செட்டு போட்டிருப்பாங்க? இது செட்டு தானா? இல்ல உண்மையான லொகேஷன்ல போய் இப்படி பண்ணாங்களா? அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. உங்களால கணிக்கவே முடியாது. இது எது செட்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும். அந்த விஷயத்துல டெக்னிக்கலா இந்த படம் சூப்பரா இருந்தது. அடுத்ததா ஆக்ஷன் சீக்வென்ஸஸ் நீங்க வந்து இந்த படத்துல வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 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 புலி சீக்வென்ஸ் ஒண்ணு வரும். ஓகேவா? அத அத ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு சீன் வரும். அங்க நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சீன் சொல்ட்டு, ஆக்ஷன் சீன்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்தது. நமக்கு பார்க்கும்போதே அந்த கிராண்டியர் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவ்ளோ நல்லா இருந்தது. ஓகே. இப்போ இந்த படத்துல வந்துட்டு இவ்வளவு நல்லா இருந்தாலும், முக்கியமா ஒரு விஷயம் நல்லா இருந்தா தான் வந்து, ஈவன் நம்ம இப்ப இவங்க போட்ட பட்ஜெட்ட முழுசா யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, இதுல ஒரு புலி ஒரு கிராபிக்ஸ் ஒண்ணு வரும். உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. நல்லா கன்வின்சிங்கா இருந்தது. முன்னாடிலாம் வந்து புலி நம்ம எப்படி பார்த்துருப்போம் நமக்கே தெரியும். அந்த மாரிலாம் இல்லாம, இந்த படத்துல ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு புலிய காமிச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு புலி வந்து இந்தியால காமிச்சு, எனக்கு ஓரளவுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, ட்ரிபிள் ஆர்ல சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா இது இன்னுமே நல்லா ரியலிஸ்டிக்கா இருந்தது. விஎஃப்எக்ஸ் சீக்வென்ஸஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் நான் சொல்லணும் அப்டின்னா, நீங்க ரொம்ப ஒரு கிரேட் அளவுக்கு எதிர்பார்க்கல அப்டின்னாலுமே, நீங்க பார்க்கும்போது ஒரு கன்வின்சிங்கான ஒரு விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல கண்டிப்பா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 உடைய முக்கியமான பிளஸ் பாயிண்ட்ஸ். இந்த உலகம் ஐ மீன் இந்த காந்தாரா சாப்டர் 1 உடைய வேர்ல்ட் பில்டிங் இருக்கு இல்லையா? அதுக்கு பெருசா உதவுன டெக்னிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பீக்கா பண்ணியிருந்தாங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த படம் உங்கனால வந்து உட்கார்ந்து ரசிக்க முடியும் அப்டின்னா, அதுக்கு இந்த வேர்ல்ட் பில்டிங் ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததா பெரிய முக்கியமான காரணம் யார் அப்டின்னா, இந்த படத்துல வந்த கதாபாத்திரங்கள். ரிஷப் ஷெட்டியா இருக்கட்டும், ருக்மிணியா இருக்கட்டும், ஜெயராமு, அப்புறம் ஜெயராமுடைய சன்னா வரக்கூடிய ஒரு ராஜா அந்த கேரக்டரு. இதுல அப்புறம் சைட் கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? அவ்ளோ சூப்பரா இருந்தது. முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, ரிஷப் ஷெட்டி வந்து சொல்லவே தேவையில்ல. அவர் ஆல்ரெடி காந்தாரா படத்திலேயே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ காமிச்சிருந்தாரு. இந்த படத்துல அந்த மலைவாழ் பகுதியில வாழ்றவங்களுடைய பாடி எப்படி இருக்கும்? அதுக்கேத்த மாரி அவருடைய உடம்ப மாத்துனது, இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ருக்மிணி அவங்கள சொல்லணும் அப்டின்னா, எனக்கு இந்த படம் நெறைய வாட்டி இந்த ஐ மீன் ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே எனக்கு ஒரு செகண்ட் பொன்னியின் செல்வன் போயிட்டு வந்தேன். அந்த ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையாலுமே அவங்க ஒரு இளவரசி மாரி அவ்ளோ அழகா இருந்தாங்க இந்த படத்துல. அவங்க வர்ற ஒவ்வொரு சீனுமே வந்து நமக்கு வந்து அவ்ளோ அழகா இருக்காங்க அந்த ஃப்ரேம்ல. அட் த சேம் டைம் வந்து ஜெயராம் சார் வந்து
அவர் சொல்லவே வேணாம். அவர் ஒரு கன்வின்சிங்கான ஆக்டரு. எனக்கு இன்னும் ஆச்சரியப்படுத்தினது என்ன அப்படின்னா, அவரோட சன்னா வரக்கூடிய ஒரு ராஜா, ஐ மீன் அப்பதான் வந்து ஒரு பிரின்ஸா இருக்கிறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, சில சைட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, எனக்கு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்த தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நெகட்டிவ் சொல்ல போறேங்கிற ஒரே காரணத்தினால வந்துட்டு இந்த படம் வந்து அவாய்டபிள் அப்படிலாம் கிடையாது. இந்த படம் கண்டிப்பா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இதுல சவுண்ட் டிசைனிங்ல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேர்ல்ட் பில்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, நடிப்புலேருந்து எல்லாம் நல்லா பண்ணதுனால தான் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நமக்கு எங்கேயும் போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவாக நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லரே எனக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, அதுவே எனக்கு ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரியை வந்து அங்கங்கே வந்துருச்சு. ஓகே, இது நடக்கும், இந்த ட்ரெய்லர் இந்த சீன் காமிச்சிருந்தாங்க, இது இந்த இடத்துல வரப்போகுதுங்கிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதை தாண்டி சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலுமே இது எனக்கு ரொம்ப நெருங்கலாக பட்டுச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லும் போது இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ட்விஸ்டான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சில பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நிறைய படங்கள் நிறைய சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ட்விஸ்ட் தான் அது. பட் இருந்தாலுமே இந்த படம் ஓவராலாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது. அந்த ட்விஸ்ட் ரிவீலபிளாக இருந்தாலுமே, ஐ மீன் ப்ரிடிக்டபிளாக இருந்தாலுமே. ஸோ இது வந்து எனக்கு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகலை எனக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ஃபைனலாக வந்து எனக்கு இந்த படத்துலேயே வந்து ரொம்ப நெருங்கலாக பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து காமெடி சீன்ஸ் வந்து எனக்கு எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ ஒரு 2-3 சீன் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர, அதை தாண்டி பல இடங்களில் எனக்கு காமெடி சீன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இங்கே அதை வச்சிருக்கவே வேண்டாமே, இதெல்லாம் வந்து இந்த சீன்லாம் வந்துட்டு எனக்கு அந்த ஃப்ளோவை கெடுக்குதேங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம். அதுதான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தில் வர காமெடி சீனு. கண்டிப்பாக வீட்டில் ஃபேமிலியோடு போய் தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வாட்ச் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பட்ஜெட்டை முழுசாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக தெரிஞ்சுது. உங்களுக்கு விஷுவலாக ஒரு படம் நான் நல்லா பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு விஷுவலான ஒரு படம் பார்க்கணும், ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரியோட ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டோட ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். எனக்கு தமிழ் டப்பிங் வந்து மெயின் கேரக்டர்ஸோடைய டப்பிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த காமெடிக்கு பண்ண டப்பிங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. எனக்கு காமெடியே இந்த படத்தில் எனக்கு செட் ஆகலை. எண்ட் ஆஃப் த டே இது என்னோட ஒப்பீனியன் தான். இது நீங்கள் எடுத்துக்கணும். எனக்கிட்டேருந்து இது மாறுபடலாம். சில பேருக்கு நான் சொன்னதுக்கு ஓகேன்னு தோணலாம், சில பேருக்கு இல்லை நீங்கள் சொன்னது தப்பு, எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு ரீவாட்ச் நான் பண்ண தான் செய்வேன். ஏன்னா இதில் எனக்கு வந்து அந்த வேர்ல்ட் பில்டிங் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஸோ நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.